தாராபுரம் அருகே விதவை பெண் மற்றும் அவரது கல்லூரி படிக்கும் சிறுமி ஆகியோருடன் தகாத உறவில் இருந்து வந்த கட்டிட மேஸ்திரி போக்சோ சட்டத்தில் கைது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள தேர்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மணி. இவரது மகன் சிவக்குமார். 38 வயதான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கணவனை இழந்த விதவை பெண் வயது 35. இவருடன் தகாத உறவில் கட்டிட மேஸ்திரி சிவக்குமார் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் விதவை பெண்ணின் மகளான கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி சிறுமியிடம் செல்மிசம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் சிறுமி உடல்நிலை மாற்றம் ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்படவே சிறுமியின் விதவை பெண் தாயார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி 3 மாத கர்ப்பமாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு கணவர் எங்கே என கேட்டபோது சிறுமி அதே தேர்பட்டி பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இறந்த ஒருவரை தனது கணவர் என தெரிவித்துள்ளார். சந்தேகம் அடைந்த அரசு மருத்துவர்கள் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். புகாரின் பெயரில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற ஆய்வாளர் செல்லம் விசாரணையை தொடங்கினார். அப்பொழுது தனது அம்மாவின் கள்ளக்காதலான சிவக்குமார் என்பவர் தன்னை ஏமாற்றி பாலியல் தொந்தரவு செய்துவிட்டதாக கூறி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கட்டிட மேஸ்திரி சிவக்குமார் மற்றும் சிறுமியின் தாயார் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தியதில் கட்டிட மேஸ்திரி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததும் அதன் மூலம் சிறுமி கர்ப்பம் அடைந்ததும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் போலீசார் சிவக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமிக்கு அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர்.